it's time to talk about something that all of us are discussing. Why is February seeming so terribly hot, especially during the afternoon hours? இன்று தொடங்கி அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. இந்த ஆண்டில் முதல் முறையாக திருப்பத்தூரில் சதம் அடித்தது வெயில். This February, Bengaluru is experiencing an unusual weather pattern, with temperatures soaring nearly 8 to 9 degrees. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குளிர்ந்த இனிமையான சூழலை நாம் எல்லாரும் அனுபவித்தோம். ஆனால் தற்போது பிப்ரவரியில் அதற்கு நேர்மாறாக ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும் காணப்படும் அதுபோல கடும் வெயில் இருப்பதை உணர்கிறோம். பந்தை எப்பவுமே மாப்பிள்ள சாமி கூட்டுருவான், மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். நம்பிக்கை இல்லைல்ல, கொஞ்ச நேரத்துல பார்ப்பேன். என்ன வெயில் என்ன வெயில், 110 டிகிரி ஆமியா, 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? இந்த எதிர்மறையான மாற்றத்திற்கு என்ன காரணம்? இது இயற்கையாக ஏற்படும் ஒரு பருவ மாற்றமா அல்லது காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆல் உருவான ஒரு புதிய சிக்கலா? இந்த வீடியோல இந்த மாற்றத்தின் பின்னணி பற்றி அதன் காரணங்களை பற்றியும் விரிவாக பேசலாம். இது குப்பை பழகு. சமீப காலங்களில் காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான செய்திகள் அதிகம் பேசப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி அதிக வெப்பமான மாதம் என்னும் வரலாற்றை படைத்துள்ளது. மேலும் லாஸ் ஏஞ்சலஸின் காட்டுத்தீ மற்றும் ஸ்பெயினில் ஏற்பட்ட வெள்ளம் ஆகியவை காலநிலை மாற்ற கொள்கையின் தேவையை அதிகரித்துள்ளன. கடந்த மாதம் ஜனவரியில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் மற்றும் உடைமைகள் காட்டுத்தீயால் அழிந்து போனது. இந்தியாவில் இப்போது பிப்ரவரி மாதமே ஏப்ரல் மாதத்தை போல் அதீத வெப்பம் உணரப்படுகின்றது. இது காலநிலை மாற்றம் வேகமாக நடைபெறுவதை காட்டும் முக்கிய உதாரணங்களாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் புதிதாக 28 குழுக்களை உருவாக்கியுள்ளது. இதில் காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவும் இடம்பெற்றுள்ளது. இது காலநிலை மாற்றம் தமிழ்நாட்டிலும் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறிவிட்டதை நிரூபிக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD அவர்களின் ஆய்வறிக்கையின்படி சமீப ஆண்டுகளில் பிப்ரவரி மாத வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக உள்ளதாக கூறுகிறார்கள். கடந்த வருடம் 2024 ஜனவரியில் சராசரி வெப்பநிலை 18.9 டிகிரி செல்சியஸாக இருந்ததாகவும் இது 1901ஆம் ஆண்டு முதல் 3வது அதிகமாக இருந்த வெப்பமான ஜனவரி மாதம் என்று IMD தெரிவித்துள்ளது. இது ஒரு தற்காலிக மாற்றமல்ல, இது நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. பாரம்பரியமாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் வசந்த காலம், அதாவது ஸ்பிரிங் சீசனாக கருதப்பட்டன. ஆனால் தற்போது பிப்ரவரி மாதமே ஏப்ரல் மாதத்தை போல உணரப்படுவதால் இந்தியாவின் பாரம்பரிய வசந்த காலம் மறைந்து போகும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆல் இந்தியாவுக்கு அதிக வெப்பநிலை, குறைந்த மழை, விவசாய பாதிப்பு, நீண்டகால வறட்சி, நீர்வள குறைபாடு, கடல் மட்டம் உயர்வு, கடல்சார் புயல்கள் அதிகரிக்கும் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக கூறுகின்றனர். இப்போ இந்த காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுவோம். நம் அனைவரும் கோடை, குளிர், வசந்தம், மழைக்காலம் என்று பருவ காலங்களை உணர்ந்து வாழ்கின்றோம். இவை உலகின் இயற்கையான காலநிலை மாறுபாடுகள். மழை பெய்யும் காலத்தில் மழை, வெப்பம் அதிகமாகும் நேரத்தில் கோடை. இயற்கையாகவே இந்த மாதிரியான சுழற்சி தொடர்ந்து கொண்டே வரும். ஆனால் 1800 அந்த சமயத்தில் தொழில்துறை புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த பிறகு பெரிய தொழிற்சாலைகள், எரிபொருள் கரைசல்கள், காற்றில் அதிகமாக வெளியான கார்பன் போன்ற சூடேற்றம் ஏற்படுத்தும் வாயுக்கள் இந்த சூழலை மாற்றிவிட்டதாக சொல்கின்றனர். இயற்கையாக இருந்த காலநிலை சுழற்சி சீர்குலைந்து சில இடங்களில் மிகுந்த வெப்பம், சில இடங்களில் கடும் பனிப்பொழிவு, எதிர்பாராத வெள்ளம், வறட்சி போன்ற நிலைகளை உருவாக்கியுள்ளது. இதுவே காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் என்று அழைக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றம் என்பது உலகின் சராசரி வெப்பநிலையில், அதாவது குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதில் ஏற்படும் நீண்டகால மாற்றங்களை குறிக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் உலக வெப்பநிலை 1880க்கு பின்னர் கிட்டத்தட்ட 1.47 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகள் வரலாற்றில் உள்ள அதிக வெப்பமான ஆண்டுகளாக பதிவாகிறது. 2015ஆம் ஆண்டு உலக நாடுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரலாற்று முக்கியத்துவமான ஒரு உடன்படிக்கையை, அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் உருவாக்கினார்கள். இது பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த ஒரு முக்கியமான ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்டின் நோக்கம் உலகின் சராசரி வெப்பநிலையை தொழில்பூர்வ காலத்துக்கு முந்தைய நிலையை, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் விட குறைந்தது 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு அல்லது அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ்க்கு வரை கட்டுப்படுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த வரம்பை மீறினால்
பெரிய சுற்றுச்சூழலியல் மாற்றங்கள் ஏற்பட்டு தீர்க்க முடியாத பேரிழப்புகள் ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருந்தனர். இப்போ நம்ம இந்த தொழில்பூர்வ காலத்துக்கு முந்தைய நிலை, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் அப்படின்னா என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வளர்ந்த நாடுகள் தொழிற்சாலைகளை கட்டி பெருமளவில் நிலக்கரி, பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி காற்றில் அதிகப்படியான கார்பன் வெளியீட்டை உருவாக்க ஆரம்பித்ததற்கு முன்னர் இருந்த சராசரி வெப்பநிலையை தொழில்பூர்வ காலத்துக்கு முந்தைய நிலை என்று அழைக்கப்படுகின்றது. விஞ்ஞானிகள் பொதுவாக 1850 இருந்து 1900 காலகட்டத்தில் இருந்த சராசரி வெப்பநிலையை இதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு மனிதர்கள் பெரும் அளவில் எரிபொருட்களை தீ வைத்து பயன்படுத்தியதால் வளிமண்டலத்தில் சூடேறும் வாயுக்கள் அதிகரித்து, அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகரித்து உலக வெப்பநிலை சீராக உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. இந்நிலையில் நேச்சர் கிளைமேட் சேஞ்ச் என்ற அறிவியல் இதழில் வெளியாகியுள்ள 2 புதிய ஆய்வுகள் நாம் ஏற்கனவே பாரிஸ் ஒப்பந்தத்தின் மூலமாக பிக்ஸ் செய்யப்பட்ட டார்கெட்டை கடந்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. 2024 ஆண்டு முழுவதும் உலக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை ஏற்கனவே மீறி இருக்கதாக சொல்றாங்க. இதுதான் இதுவரை முதல் முறையாக நடந்துள்ள மிக முக்கியமான மாற்றமாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் டார்கெட் எப்படி ஒரு பெரிய காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெப்பநிலைக்கான மாற்றம் அல்ல, உலகளாவிய சராசரி, அதாவது குளோபல் ஆவரேஜ் வெப்பநிலை மாற்றம் என்பதுதான். அதனால இந்த வெப்பநிலை மாற்றங்கள் இடத்திற்கு இடம் கண்டிப்பா வேறுபடும். வரலாற்றில் நமக்கு சொல்கின்ற முக்கியமான செய்தி, சிறிய வெப்பநிலை மாற்றமே, அதாவது ஈவன் வெறும் 1 டிகிரி செல்சியஸ் கூட மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பதுதான். கடந்த காலங்களில் வெறும் 1 to 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்ததனால் மட்டுமே பூமியில் சிறிய பனிக்காலம், அதாவது லிட்டில் ஐஸ் ஏஜ் உருவானதாக சொல்கிறார்கள். மேலும் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்ததனால் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவின் பெரும் பகுதியை 1 மைல் உயரத்துக்கு மேல் பனிக்கட்டிகளால் மூடிவிட்டதாகவும் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இதனால நம்ம கண்டிப்பா இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற டார்கெட்டை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடக்கூடாது. நம்ம கடைசியாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காலநிலை மாற்றம் நமது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் பாதிக்கின்றது. நாம் இதை உணர்ந்து தேவையான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர், உலக நாடுகளில் முக்கியமான நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் காலநிலை மாற்றத்தை முழுமையாக மறுக்கின்ற ஒரு மனிதர். அவர் யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோல அந்த தலைவரின் செயல்பாடுகள் எப்படி உலகளாவிய காலநிலை மாற்றத்தை பாதிக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். நம்மை சுற்றியுள்ள சூழலுக்காக இன்று செயல்படுவோம். உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. நன்றி. குப்பை வழக்கு.